ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சிவன் கண் கூடை போடுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் 2 கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். ரெட்டும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். ரெட்டும் ஒயிட்டும் 1.25 மீட்டர் அளவில் 20 பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வெட்டிக்குவாங்க. இப்போ நம்ம பேஸ் போட போகிறோம். ரெட் கலர் ஒயரை 2ஆக மடித்து பாதியாக எடுத்துட்டு அதை ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதே அந்த பாதி அளவில் ரன்னிங் ஒயரையும் எடுத்துட்டு அதில் நம்ம அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். பேஸ் எப்பவும் போல் நார்மல் கூடைக்கு பேஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம பேஸ் போடுறோம். பேஸ் நார்மல் நாட்டில் தான் வரும், ஸ்கொயர் நாட்டில். இப்போ ரன்னிங் ஒயரை 2ஆக மடிச்சிட்டேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இதை மடித்து அப்படியே விட்டு இப்போ பேஸ் போட்டுட்டு பேஸில் ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பூவில் நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுக்கிடுவோம். அதுதான் நமக்கு சென்டர் பீஸ். எந்த கூட போட்டாலும் நம்ம சென்டர் பீஸை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் இதுலேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் நமக்கு சென்டர் பீஸ். இதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் இதில் டோட்டலாக 8 பூ பேஸ்க்கு போட போகிறேன். நீளத்தில் 20 பூவும் அகலத்தில் உங்களுக்கு 8 பூவும் ஜாயின் பண்ணுறேன். இதில் வெட்டி வச்சுருக்க எல்லா பீஸையும் 2 லைனாக 2 கலராக நான் ஜாயின் பண்ணுறேன். அதாவது ரெட்டு 2 பூவும் ஒயிட் 2 பூவும் இதே போல் ஜாயின் பண்ணுறேன். நான் இப்போ பேஸ் தான் போட்டுட்ருக்கேன். பேஸ் நார்மலாக தான் நம்ம போடுறோம். 2வது பூ ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி வெட்டி வச்சுருக்க எல்லா வயரையும் நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வருவோம். ஒரு லைன் ரெடி ஆயிரும். பூ போடும்போது கொஞ்சம் டைட்டாக போடுங்க, ஏன்னா அப்புறமா லூஸ் ஆயிரும். எப்போவுமே சென்டர் லைனை ஒரு முடிச்சு போட மறக்காதீங்க. ரெட்டில் 2 பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட்டில் 2 பீஸ் ஜாயின் பண்ணுறேன். இந்த கூட போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு பேஸ் எப்போவுமே நார்மலாக தான் வரும். பாருங்கள், இப்போ ஒயிட் 2 ஜாயின் பண்ணுறேன். 1வது பூ போட்டேன், 2வது பூ போடுறேன். பேஸ் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு வீடியோவில் நான் பேஸ் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். ரெண்டு பூ ஒயிட் ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் அடுத்தாப்பில் ரெட்டு 2 பூ ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். 20 பூ வரும். நான் சின்ன கூடை தான் போடுறேன். பெரிய கூடை வேணும்னா நீங்கள் அளவு கூடுதலாக எடுத்துக்கோங்க. இது சாம்பிளுக்காக போடுறதுனால நான் சின்ன கூடை தான் போட்டிருக்கேன். இப்போ எல்லா லைனும் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு ரோ முடிஞ்சுது. சென்டர் ரோ இதான். 20 பூ ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 கலராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒயிட் 2 ரெட் 2 இப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயரில் 2 பூ போட்டுட்டேன். அதுக்கு அடுத்த லைன் அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் சென்டருக்கு அந்த பக்கம் போட்டிருக்கேன். இப்போ ஒயிட் கலரில் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறேன். 2 லைன் போட்டேன். சென்டருக்கு அந்த பக்கம் ஒரு லைன், அதாவது ரைட் சைடு ஒன்று போட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு ஒன்று போடுறேன். இதே மாதிரி ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரையும் நம்ம பாதியாக மடிச்சுட்டு பூ போட ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ ஒயிட் கலர் ஒயரை வச்சு நான் 2 லைன் போடுவேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புரியணுங்கிறதுக்காக 2 கலராக ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான்
பூ போடும்போது கொஞ்சம் டைட்டாக போடுங்க, அப்போ தான் கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பூ லூஸ் ஆகிட்டுனா கூடையும் கொஞ்சம் சாஃப்டாக ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு பூ, இது 2வது பூ போடுறேன். 3வது ரோ நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம 8 ரோ போட வேண்டியிருக்கு, அதில் 3 ரோ போட்டிருக்கேன். ரன்னிங் வயரை நான் இப்படி வயரை வந்து சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது கம்பில் சுற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரை போட்டு ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் முடிஞ்சதுக்கப்புறமா. பாருங்கள், பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். சென்டரை கணக்கு பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமுமா நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நான் 8 லைன் போட்டிருக்கேன். 20 பூ 8 லைன் போட்டிருக்கேன். பேஸ் இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கூடையை வளர்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஸ்டார்டிங் வந்து எப்படி பண்ணுறேன். ஸ்டார்டிங் வந்து நமக்கு நார்மல் நாட்டை வச்சு தான் ஆரம்பிப்போம். நான் ஒயிட் கலரில் வயரை தான் நான் கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்க்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 4 இன்ச் கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை 2ஆக மடித்து இப்போ கூடையோட வயரில் ரன்னிங் வயரை ஜாயின் பண்ணுறோம். ஒரு ரோ மட்டும் நார்மலாக போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ரோவில் இருந்தால் நம்ம வந்து அந்த வேரியேஷன் நாட் போட போகிறோம். அந்த சிவன் கண் வர மாதிரி போடுறது 2வது லைன்லேருந்து தான் போடுவோம். ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம நார்மல் நாட்டு தான், அதனால் ஒரு ரோ முழுக்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த லைன்லேருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பூ போட்டுட்டேன். இப்போ கூட வளர்க்கக்கூடிய மொதல் இடம் இதான். இந்த மிச்ச வயரை வந்து நம்ம உள்ளே அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இந்த கூடை போட நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஏன்னா வந்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, அவங்க பின்னும்போது நம்ம பார்த்துட்டே இருந்து தான் போடணும். என்ன மாதிரி எல்லோரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்போ வீடியோவாக போட்டிருக்கேன். நான் இது போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ மறுபடியும் போடுறேன். இப்போ இந்த வயரை வந்து மிச்ச வயரை ஒரு துண்டு வயர் நிற்கி பார்த்தீங்களா, அதை உள்ளே இப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இப்போல்லாம் யாரும் கூட போட விரும்புறது இல்லை, ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி, நம்மளும் 4 பேருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா வயரையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட வேண்டியதான். அந்த எண்டிங் வர ஒரு 4 பூ வர உள்ளே அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இதே மாதிரி ஒரு ரோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நார்மல் நாட் வச்சே கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. எனக்கு உள்ளே போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போயிடுச்சுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுவோம். அடுத்த பூ போடுவோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கூட வந்துடும். இப்போ யாருமே சொல்லி தர மாட்டாங்க. அந்த கூடை போடுறதுக்கு வந்து யாருமே தெரிஞ்சாலும் கூட சொல்லி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியல, எனக்கே கொஞ்சம் மறந்து போச்சு. இப்போ மறுபடியும் நான் ட்ரை பண்ணி தான் போட்டிருக்கேன். ரொம்ப வருஷம் ஆனதுனால அப்படியே டச் விட்டு போச்சு. இப்போ 2வது பூ போடுறேன். நிறைய பேருக்கு கூட போட ஆசை இருந்தும் தெரியாதனால போடாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ போட்டாச்சு. ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு லைன் ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து சாதா நாட்டில் தான் நம்ம போடுறோம். நார்மலாக உள்ள நாட்டில் தான் போடுறோம். அந்த ஃபஸ்ட் லைன் போட்டுட்டேன், அதாவது ஃபஸ்ட்டு பூ போட்டுட்டேன்.
ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பூ, இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பூ நான் நார்மல் நாட்டில் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டாவது பூ நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. ரெண்டாவது பூ வந்து கூடையோட வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயர் ஒயிட் கலர் வயரை நான் மடித்து வச்சுருக்கேன் ரெண்டா. இப்போது ரன்னிங் வயரை அப்படியே எடுத்து நம்ம ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி கொண்டு வருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரன்னிங் வயரை கூடையோட வயரில் சுற்றுறோம். எப்போவும் நம்ம ரன்னிங் வயரை தான் ஃபஸ்ட்டு சுற்றுவோம். இப்போ வந்து கூடையோட வயரில் ரன்னிங் வயரை சுற்றி கொண்டு வருவோம். இதுதான் இந்த கூடையோட வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ரன்னிங் வயரை சுற்றி கொண்டு வந்துட்டேன். நான் சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருக்கணும், இந்த வீடியோவில் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ரன்னிங் வயர் வந்து ஒரு 3 மீட்டர் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போடும்போது பண்டிலில் தான் அந்த வயர் சுற்றி வச்சுருப்பீங்க. நீங்கள் பண்டிலோட உள்ளே இழுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் லூப் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பண்டிலோட சுற்றிக்கலாம். நான் பண்டில் வச்சு போட்டு சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது வீடியோவில் கரெக்டாக விழ மாட்டேங்கிறது, நிறைய மறைக்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் போட்டாச்சு. இந்த ஸ்ப்ளிட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வேரியேஷன். ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அதுக்கு அடுத்த பூ வந்து நார்மல் பூ தான் போடுறோம். ஒரு பூ ஸ்ப்ளிட் ஆகும், அதாவது ஒரு ஜோடி ஸ்ப்ளிட் ஆகும், ஒரு ஜோடி சேர்ந்துருக்கும். இதுதான் சிவன் கண் கூடையோட அடிப்படை. இப்போ பாருங்கள் ரெண்டாவது பூ வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் பூ ரெண்டாவது பூ போட்டோம். நார்மல் நாட்டில் அந்த 2 பூவும் சேர்ந்து இருக்கும். இப்போ அடுத்த பூ வந்து கூடையோட வயரில் போட போகிறோம். கூடையோட வயரை ரெண்டாக மடித்து அதை வச்சு ரன்னிங் ஒயர் சுற்றி அப்படியே போட போகிறோம். இந்த ரெட் கலர் ஒயர் தான் கூடையோட ஒயர். அதை எடுத்து நம்ம இப்படி ரெண்டாக மடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம திருப்பி கொண்டு வந்து, கொஞ்சம் போட கஷ்டமாக இருக்கும், 2-4-5 பூ போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா கூடையோட வயரை ரெண்டாக மடிச்சிட்டு இந்த ரெட் கலர் வயரை மேலே பார்க்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒயிட் கலர் வயரை சுற்றி கொண்டு வந்து இந்த லூப் வழியாக உள்ளே இழுக்கிறோம். இந்த லூப் வந்து எப்போவுமே கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், உள்ளே வரும். நெல்லிக்காய் முடிச்சுலையும் நம்ம இப்படி தான் பண்டிலோட தான் உள்ளே விடுவோம். அந்த பண்டிலோட விட கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து ஒயரை வந்து ஒரு 3 மீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணாமலே கூட விடலாம், உங்களுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்குனா நான் 3 மீட்டர் விட்டுருக்கேன் போதும். உங்களுக்கு பெரிய கூடை அப்படின்னா நீங்கள் கூடுதலாக உங்கள் அளவுக்கு தக்கன விட்டுக்கோங்க. நீங்கள் பண்டிலோட போடுறதே நல்லது தான். இப்போ பாருங்கள் இந்த 2 பூவும் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இந்த 2 பூ ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, அப்புறம் 2 பூ ஜாயிண்ட் ஆகிருக்கு, அப்புறம் 2 பூ ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ பாருங்கள் இது நார்மல் நாட் தான். கூடை முழுக்க நம்ம இப்படியே தான் போட்டு கொண்டு வரணும். ஒரு ஒயர் ரன்னிங் வயரில் ஒரு பூ வரும், அடுத்த பூ வந்து கூடையோட வயரில் ஜாயின் பண்ணி கொண்டு வரோம். இப்படியே தான் நம்ம கொண்டு வருவோம். ஃபஸ்ட் ரோ வந்து உங்களுக்கு அந்த கண் தெரியாது, சிவன் கண் அந்த நாட் வந்து தெரியாது, அது ட்ரையாங்கிள் ஷேப் ஏதாவது ஒரு ஷேப்பில் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் செகண்ட் ரோலேருந்து உங்களுக்கு அந்த சிவன் கண் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் இந்த லூப் வழியாக நான் வெளியே இழுக்கிறேன். நான் ஒரு லைன் முடிச்சிட்டேன், இப்போ 2வது லைன் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் பாருங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 2வது லைனில் பாருங்கள் அந்த கண் பகுதி நல்லா தெரியுது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் தெரியும். ஒரு கண் ஷேப் வந்து ஹாரிசாண்டல்லையும் ஒரு கண் ஷேப் வந்து வெர்டிக்கல் லைன்லேயும் தெரியும். பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம கூட முழுக்க போட போகிறோம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ரோ வந்து நம்ம நார்மல் நாட்டில் போட்டிருக்கோம், செகண்ட் ரோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம், தேர்ட் ரோவும் அதே மாதிரி தான் வரும். தேர்ட் ரோலேருந்து உங்களுக்கு அந்த கண் ஷேப் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். கூட முழுக்க நீங்கள் இப்படியே தான் போட்டுட்டே வரணும். ரன்னிங் வயரில் ஒரு பூ போடுறோம், அடுத்தது வந்து நார்மல் வயரில் அதாவது கூடையோட வயரில் ஒரு பூ போடுறோம். இப்படியே தான் நம்ம கூட முழுக்க போடணும். உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா தயவுசெய்து கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் ரன்னிங் வயரில் ஒரு பூ போடுறேன்.
பூ வந்து கொஞ்சம் டைட்டாக போடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா சொல்லி தந்திருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லாம் வந்துன்னா நம்ம பூவில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அதை நீங்கள் வந்து பிரிச்சுட்டு தான் போடணும். அதனால் போடும்போதே கவனமாக போடுங்க. மிஸ்டேக் வந்துட்டுனா நம்ம கூட முழுக்க மறுபடியும் அவ்வளோத்தையும் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து போட வேண்டியது இருக்கும். அதனால் பூ போடும்போது கவனமாக போடுங்க. ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றுறேன். ஏதாவது ஒரு பூ தப்பாயிட்டாலும் கூட முழுக்க நமக்கு அந்த கண் ஷேப் கரெக்டாக வராது. ஒருவேளை எனக்கு நான் நிறைய லைன் போட்டுட்டேன், எனக்கு பிரிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு ஒரு லைன் வந்து நார்மல் பூவாக போட்டுருங்க. ஒரு ரோ முழுக்க போடுங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் இருந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கரெக்டாக வரும். கண் ஷேப் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம போட்டு கொண்டு வரோம். இதே ப்ரொசீஜர் தான் கூட முழுக்க வளருது வர. அந்த நான் மொத்தம் 20 பூ போடலான்னு நினச்சிருக்கேன். கூட வளருது வர இதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு நான் எடுத்துருக்க 1.25 மீட்டர் அளவுக்கு வந்து 20 பூ கண்டிப்பாக வரும். பெரிய கூட வேணுன்னா அளவு கண்டிப்பாக கூட எடுத்துக்கோங்க. அளவு வந்து நான் பெரிய கூட ஒரு கூட சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது நார்மலாக ஒரு சின்ன கூட அளவுக்கு தான் இருக்கும். இதுக்கு 1.5 ரோல் ஒயர் வர தேவைப்படும். 1.25 தான் தேவைப்படும். கூடுதலாக நமக்கு 1.5 தேவைப்படலாம். கைப்பிடின்னு தனியாக 2 வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நான் ரன்னிங் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் அப்படியே ரோலோடு வச்சு போடலாம். கொஞ்சம் போட கஷ்டமாக இருக்கும். நான் இதை சொல்லி கொடுக்கும்போது அந்த ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு மறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை கட் பண்ணி விட்டுருக்கேன். நான் 2 லைன் தான் போட போகிறேன் ஒயிட் கலர் ஒயரை வச்சு. அதனால் நான் 3 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே ரோலோடு வச்சும் போடலாம். இவ்வளவு தாங்க. உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஒயிட் கலர் பாருங்கள் 4 பீஸாக இருக்குது. ரெட் கலரில் 4 பீஸ் தெரியுது. இப்போ நான் ஒயிட் கலர் ஒயர் முடிஞ்சுது, அதை விட்டுட்டேன். இப்போ நம்ம ரெட் கலர் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ கூடையோட ஒயரை மடித்து அதில் இந்த துண்டு ஒயர் லாஸ்ட் ஒயர் பார்த்தீங்களா, அதிலேருந்து ஒரு அதிகமாக கொஞ்சம் ரெட் கலர் ஒயரை விட்டுட்டு அதை அப்படியே சுற்றி ஜாயின் பண்ணி கொண்டு வருவோம். எப்போவுமே லூப் கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் ரன்னிங் ஒயராக உள்ளே பாஸ் பண்ண முடியும். ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன். ரன்னிங் ஒயர் ரெட் கலர் ஒயரும் நான் அதே மாதிரி தான் 3 மீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோவில் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணாமலே அப்படியே கொண்டு வரலாம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னால் அப்படி போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே முடியுதோ அதுக்கப்புறமா நம்ம இதே மாதிரி துண்டு ஒயர் கொடுத்து மறுபடியும் ஜாயின் பண்ணலாம் ரன்னிங் ஒயரை. இப்போ ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். மறுபடியும் நம்ம வழக்கம் போல் நாட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ ரன்னிங் ஒயரில் அடுத்த நாட் போட போகிறோம். அதுக்கு அடுத்தது கூடையோட ஒயரில் போடுவோம். இப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்டு வருவோம். இதாங்க பேசிக். இதை வச்சே நீங்கள் முழு கூடையும் போட்டுடலாம். நான் எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் ஆரம்பித்து மட்டும் விட்டுருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் முழுக்க அப்படியே கூடையை வளர்த்து கொண்டு வந்து முடிச்சிடலாம். ஃபினிஷிங் தெரியாதவங்க நீங்கள் அந்த 2 ரோல் ஒயர் கூட ஒன்று சொல்லி தந்திருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி கூட முழுக்க போட்டு முடிச்சுக்கோங்க. நான் இப்போ 2 லைன் தான் போட்டு காமிச்சிருக்கேன். லூப் மட்டும் எப்பவும் கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க, அதில் தான் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. இதே மாதிரி மடித்து நான் ரெட் கலர் ஒயரை உள்ளே விடுறேன். இதே மாதிரி விடுங்க. நீங்கள் பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் லூப்பை கண்டிப்பாக பெருசாக்கிக்கோங்க, பாஸ் ஆயிரும். அவ்வளவுதான். நான் 2 லைன் மட்டும் உங்களுக்கு சாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி கூட முழுக்க போட்டு முடிச்சிருங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, தயங்காமல் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இதே மாதிரி எல்லா லைனும் போட்டுக்கோங்க.
உங்களுக்கு அந்த கண் ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னா கண்டிப்பாக கூடையில் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அதை பிரிச்சுட்டு போட்டிங்கன்னா சரியாயிரும். ரொம்ப நன்றி. வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்